திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய மறுமலர்ச்சியில் 10th இருக்கிறது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 11th இருக்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ 11th பார்த்தீங்கன்னா நவீனத்தை நோக்கின்ற இந்த 19வது லெசன் பார்த்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சியில் தான் கவர் ஆகும். ஸோ இந்த நவீனத்தை நோக்கி டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கற்றலின் நோக்கங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ என்னென்ன கவர் ஆகுதுன்னு பாருங்கள். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம் முதலான இயக்கங்களின் சமூக சமய சீர்திருத்தங்கள் கவராகும். விவேகானந்தரின் போதனைகளும் ராமகிருஷ்ண இயக்கமும் கவராகும். பிரம்மஞான சபை, சத்திய சோதக் சமாஜம், ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம், இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள், கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவின் பங்களிப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10th இருக்கிறது தான் அப்படியே இங்கே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ 10th இருக்க பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குன்றது தெரியும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி அந்த 10th லெசனில் நோட்ஸ் எடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அறிமுகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே தேவையானது கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்களின் எழுச்சி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா தேவையானது எதுவும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வாஸ்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வாஸ்து பார்த்துக்கங்க. அந்தளவுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இங்கே தான் நமக்கு தேவையானது இருக்குது. என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து எழுதுங்க. சரிங்களா? ஸோ எந்த பாயிண்ட்னா அங்கே பாருங்கள், பிரம்ம சமாஜத்தில் ராஜாராம் மோகன் ராய் வேதங்களில் தவறே இருக்க முடியாது என்ற கருத்தை புறக்கணித்தார். சரிங்களா? ஸோ இந்த கருத்தை கூறியவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ இதிலிருந்து இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பிரம்ம சமாஜத்தில் ராஜாராம் மோகன் ராய் வேதங்களில் தவறே இருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணித்தார்ன்றது ரொம்ப முக்கியம். வேதங்களில் தவறே இருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணித்தவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது இது பாருங்கள், அலிகார் இயக்கத்தின் போது சையது அகமது கான் மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதவை என்பதை மறுத்தார். ஸோ இந்த கூற்றை கூறியது யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே புதுசாக இருக்குது. சரிங்களா? இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவை என யார் சொல்லியிருப்பா? கேசவ் சந்திரசன் சொல்லியிருப்பார். சரிங்களா? இந்த 3 கூற்றுமே யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்கலாம். அதனால் இந்த 3 கூற்றையுமே 3 பாயிண்ட்டாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள், இந்திய சமூகத்தின் ஒட்டுமொத்த பண்பாட்டு நீரோட்டத்தை உள்வாங்கி கொண்ட இயக்கங்கள் மொழி, மதம், கலை, தத்துவம் ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தின. விருந்த கண்ணோட்டத்தில் சீர்திருத்த இயக்கங்களை 2ஆக வகைப்படுத்தலாம். ஸோ இந்த சீர்திருத்தங்களை என்னென்னு வகைப்படுத்தலாம்னா 2 சீர்திருத்தங்கள். சரிங்களா? என்னென்ன சீர்திருத்தங்கள்னால் சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள். ஸோ இப்படி இதை வந்து 2ஆக வகைப்படுத்தலாம். என்னது? 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இயக்கங்களை பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள்னு 2ஆக வகைப்படுத்தலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th புக்லேயே நம்ம வந்து நோட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் இதை எழுத தேவையில்லை. அடுத்தது பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலலாம் எதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ வாஸ்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மொத்தமே இப்போ எத்தனை? இதில் இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு புதுசாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், டைரெக்டாக இங்கே பிரம்ம சமாஜத்துக்கு வந்துடுறோம். ஸோ முக்கியமானது, பிரம்ம சமாஜம் எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு? 1828ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் பல்துறை புலமை பெற்றவர் ஆவார். அவர் எப்போ? 1828 பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தை வந்து நிறுவியிருக்காரு. ஸோ இதுவும் நம்ம 10th புக்கில் பார்த்து தான். நான் புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? முக்கியம், ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இன்னும் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் இதில் இருக்க பாயிண்ட்ஸே திரும்பி நீங்கள் நோட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜஸ் அதிகமாகும், அப்போ உங்களுக்கு படிக்க சிரமமாக இருக்கும். அதனால் எந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் போய் அந்த 10th புக்கை நோட்ஸ் எடுத்துருப்பீங்கல்ல அதோட சேர்த்து எழுதிக்கங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத இவ்வுலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை வணங்கி வழிபடுவதில் பிரம்ம சமாஜம் உறுதியாய் இருந்தது. இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல், ஒரு கடவுள் வழிபாட்டை போதித்தல், மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருதல், உருவ வழிபாட்டை எதிர்த்தல், சமூக தீமையான உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தல் ஆகியன அவருடைய நீண்டகால திட்டங்களாகும். ஸோ இவருடைய திட்டங்கள்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராயோட திட்டங்கள்னு பார்த்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் பாரசீகம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளில் உரையாட கூடியவர். அவருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சமூக சீர்திருத்தங்களின் வழியாக மக்களை அரசியல் ரீதியாக உயர்வடைய செய்வதை இலக்காக கொண்டிருந்தன. அவர் மனித நோயற்ற சமூக பழக்கமான உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான மன உறுதிமிக்க போராளி ஆவார். 1818 பார்த்திங்கன்னா அவர் எழுதிய கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என தலைப்பிடப்பட்ட கட்டுரையில் எந்த மதமும் கைம்பெண்களை உயிரோடு எரிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புனித நூல்களை சுட்டிக்காட்டி நிரூபிச்சிருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு என்னதுன்னா 1818 அவர் எழுதிய நூல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கைம்பெண். ஸோ இந்த இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கம்பெனி 1829 பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்தை இயற்றி அதன் மூலம் உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என அறிவித்ததன் மூலம் அவருடைய முயற்சிகள் வென்றன. ஸோ இது நமக்கு தெரியும். ஏன்னா யார் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வெண்டிங் பிரபு தான் அந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியிருப்பார், சரிங்களா? ஸோ பிரம்ம சமாஜத்தின் ஒட்டுமொத்த பங்களிப்பை கீழ்கண்டவாறு சுருக்கி கூறலாம். ஸோ என்னது, பிரம்ம சமாஜத்தோட ஒட்டுமொத்த பங்களிப்பையும் சுருக்கி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாருங்கள், பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, தெய்வ ஆதாரங்கள் மீதான நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படையாக கண்டனம் செய்தது. ஜாதி முறை, மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றை கண்டனம் செய்தது. குழந்தை திருமணம், பர்தா முறை, உடன்கட்டை ஏறுதல் ஆகியவை ஒழிக்கப்பட வேண்டும் என கூறியது. கைம்பெண் மறுமணத்தை ஆதரித்தது. ஸோ அடுத்து பாருங்கள், பிரெஞ்சு புரட்சியின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு ஐரோப்பியா சென்ற ராஜாராம் மோகன் ராய் பிரிஸ்டல் நகரில் மரணத்தை தழுவினார். ஸோ இது வந்து புது இன்ஃபர்மேஷன், சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் நமக்கு எந்த வருஷம் இறந்துருப்பாருன்னு தெரியும். இங்கே இடம் கொடுத்துருக்காங்க. என்ன இடம்னா பிரிஸ்டல் நகரில் தான் அவர் வந்து இறந்துருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த பிரிஸ்டல் நகரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், தக்க சமயத்தில் தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையார், சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சது தான். புத்துயிர் ஊட்டாமல் இருந்திருந்தால் இவ்வியக்கம் விரைவாக வீழ்ந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரம்ம சமாஜத்துக்கு புத்துயிர் ஊட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத்தோட தந்தை தான் தேவேந்திரநாத். ஸோ அவர் தான் அந்த இதை எடுத்து நடத்தியிருக்காரு. அவருக்கு பின்னர் 1857 பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திரசன் இவ்வியக்கத்தை முன்னெடுத்து சென்றிருக்காரு. இந்த அமைப்போட வலுவை 1865 அது பெற்றிருந்த 54 கிளைகளின் எண்ணிக்கையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ பிரம்ம சமாஜத்துக்கு எத்தனை கிளை இருக்குதா? 54 கிளை இருக்கா. எந்த வருஷம் வரைக்கும்? 1865 வரைக்கும். ஸோ இது புது இன்ஃபர்மேஷன், இதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வங்காளத்தில் 50 கிளைகளும், ஸோ அந்த கிளைகளும் எங்கெங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 முக்கியம். இது பார்த்திங்கன்னா 10th புக்கில் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 50 கிளைகள் வடமேற்கு மாகாணத்தில், அதாவது 50 கிளைகள் இருக்குது, சரிங்களா? வங்காளத்தில் பார்த்திங்கன்னா 50 கிளைகள் இருக்குது. அதில் வடமேற்கு மாகாணத்தில் 2 கிளைகளும், பஞ்சாபில் 1 கிளைகளும், தமிழ்நாட்டில் 1 கிளைகளும் என மொத்தம் 54 கிளைகள் இருக்குது, சரிங்களா? வங்காளத்தில் எவ்வளோ? 50 கிளைகளுமே பார்த்திங்கன்னா வங்காளத்தில் தான் இருக்குது. அதிகமான கிளைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வங்காளத்தில் தான். ஸோ இதை கூட எப்படி வேணாலும் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் பிரம்ம சமாஜம் பார்த்திங்கன்னா 2ஆக வந்து பிரிஞ்சு. ஸோ என்னதுன்னா தேவேந்திரநாத்தின் தலைமையில் இயங்கிய, இது இந்திய பிரம்மாசம் தப்பாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா?
இந்த பாயிண்ட் வந்து நம்ம 10th பார்த்துருப்போம். சாரி, அதனால் நீங்கள் எழுத தேவையில்லை. தேவேந்திரநாத் தாகூர் வந்து என்ன அந்த கட்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம்னு இருக்கும். சரிங்களா? இந்திய பிரம்ம சமாஜன்றது பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திர சென் வந்து சண்டை போட்டுட்டு தனியாக பிரிஞ்சு போய் இந்திய பிரம்ம சமாஜன்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் வந்து தேவேந்திரநாத் தாகூர் நடத்துனது பார்த்திங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசவ் சந்திரசன் பார்த்திங்கன்னா தன்னோட 14 வயது மகளை பார்த்திங்கன்னா ஒரு இளவரசருக்கு வந்து திருமணம் செஞ்சு வைப்பார். அதனால பார்த்திங்கன்னா அந்த அமைப்பில் இருந்த ஒரு சிலர் பேரோடையே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து புக்கில் இருக்காது. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டனம் செய்து, ஏன்னா பிரம்ம சமாஜத்துக்கு குழந்தை திருமணன்றது பிரம்ம சமாஜத்துக்கு பார்த்திங்கன்னா எதிரானது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த உறுப்பினர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இந்திய பிரம்ம சமாஜத்திலேருந்து தனியாக விலகி சாதாரண பிரம்ம சமாஜன்ற ஒன்றை வந்து ஏற்படுத்துவாங்க. சரிங்களா? அப்போ 3 பிரம்ம சமாஜம் இருக்கும். ஒன்று ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் நடத்தினது இருக்கும், இந்திய பிரம்ம சமாஜம் கேசவ் சந்திரசன் நடத்தினது இருக்கும், சாதாரண பிரம்ம சமாஜம் பார்த்திங்கன்னா அது வந்து யார் நடத்தினாங்கன்றது புக்கில் இருக்காது. சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ அப்போ இங்கே 11th புக்கில் கொடுத்துருக்கிறது இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளரான சைதை காசி விஸ்வநாத முதலியார் சமாஜத்தின் கருத்துக்களை விளக்க பிரம்ம சமாஜ நாடகம் என்னும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதினார். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். சரிங்களா? தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் யார்? சைதை காசி விஸ்வநாதர் என்னது பிரம்ம சமாஜன்ற ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருக்கார். ஸோ அடுத்து பாருங்கள், கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரையும் இவர் வந்து எழுதியிருக்கார். என்னது? கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக. ஸோ இந்த பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சரிங்களா? 1864 இதே நோக்கத்திற்காக தத்துவ போதினி எனும் இதழ் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ தத்துவ போதினி இதழ் எப்போ தொடங்கப்பட்டது? இது ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு 10th புக்கில் கிடையாது. 1864 இதே நோக்கத்திற்காக தத்துவ போதினி என்னும் இதழ் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இந்த இதில் யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் தான் எழுதியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், பிரம்ம சமாஜம் வங்காள சமூகத்தின் வைதிக பிரிவினரிடமிருந்தும் இந்து தர்ம சபை போன்ற அமைப்புகளிடமிருந்தும் பெரும் எதிர்ப்பை வந்து சந்தித்தது. இருந்த போதிலும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற சீர்திருத்தவாதிகளும் இருந்தனர். ஆனால் அவர் இந்து நூல்களை தமக்கு ஆதாரமாக கொண்டார். பிரம்ம சமாஜம் பெரும் அளவிலான மக்களை ஈர்க்கவில்லை எனினும் அது அறிவு ஜீவிகளின் மேல் பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. தொடக்கத்தில் முற்போக்கு கருத்துக்களால் கவரப்பட்ட பல இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஆர்வத்தோடு அவற்றை வந்து பரப்பியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னது ஆர்வத்தோடு வந்து பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்களை வந்து பரப்பியிருக்காங்க. தாகூரின் குடும்பம் ஒரு பிரம்ம சமாஜ குடும்பம்னே சொல்லலாம். அதன் செல்வாக்கை தாகூருடைய கருத்துக்களிலும் எழுத்துக்களிலும் காணலாம். ஸோ வந்து இதோட பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் வந்து முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து பிரம்ம சமாஜத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து பேஜஸ் குறையும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பான பிரார்த்தனை சமாஜம் 1867 பார்த்திங்கன்னா பம்பாயில் ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்பட்டது. ஸோ பிரார்த்தனை சமாஜம் பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தோட கிளை அமைப்புன்னே சொல்லலாம். சரிங்களா? பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பு எது? பிரார்த்தனை சமாஜம். ஸோ இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சுன்னா 1867 பம்பாயில் வந்து யாரால் தொடங்கப்பட்டுச்சு? ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் வந்து இது வந்து நிறுவப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. இது நம்ம 10th புக்லேயே பார்த்துருப்போம், அதனால் நீங்கள் நோட் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஜி ரானடே, ஆர்சி பண்டர்கர் இது ஆகியோர் தான் இவ் அமைப்பை வந்து வலு சேர்த்தனர். சரிங்களா? இதுவும் நம்ம வந்து அங்கேயே பார்த்துருப்போம். அந்த அமைப்போட உறுப்பினர்கள் 2 பேர். ஸோ அதை நம்ம அங்கேயே 10th புக்லேயே பார்த்துருப்போம். பிரார்த்தனை சமாஜம் ஒரு அமைப்பு என்ற அளவில் பெரும் செல்வாக்கை பெற்றிருக்கவில்லை. ஆனால் அந்த அமைப்பின் உறுப்பினர்களான ரானடே, பண்டர்கர், கேடி தெலங் போன்றோர் மகாராஷ்டிராவின் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாபெரும் தலைவர்கள். ஸோ இன்னொரு உறுப்பினர்கள் பேர் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவரையும் எழுதிக்கங்க. இவர் யார், எந்த சமாஜத்தில் உறுப்பினராக இருந்தான்னு கேட்கலாம். என்னது? கேடி தெலங். ஸோ அந்த 10th புக்கில் பார்த்திங்கன்னா 2 உறுப்பினர்கள் தான் பார்த்தோம். 3ஆவதாக ஒரு உறுப்பினர் பேர் கொடுத்துருக்காங்க, கேடி தெலங். சரிங்களா? ஸோ பின்வந்த ஆண்டுகளில் அவர்கள் சமூக சீர்திருத்த இயக்கங்களை வந்து நிறுவியிருக்காங்க. பிரார்த்தனை சமாஜம் பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தை போன்றதே என்றாலும் அது மகாராஷ்டிராவை சேர்ந்த துறவிகளின் பக்தி மரபுகளோடு உளப்பூர்வமான தொடர்பை வந்து கொண்டிருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ அடுத்து பாருங்கள், பிரார்த்தனை சமாஜம் சமூகத்தின் கடைநிலைகளில் உள்ள பெண்கள், தொழிலாளர் ஆகியோருக்கு கல்வி வழங்குதல் மூலம் தனது பணியை தொடர்ந்தது. சமபந்தி விருந்து, ஜாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு ஆகிய சமூக சீர்திருத்த பணிகளில் ஆழ்ந்த கவனம் இது செலுத்தியிருக்கு. ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்கள், ரானடேயின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்று முடிந்தவுடன் கூடும். ஸோ எந்த வருஷம்னா 1855. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, புதுசாக இருக்குது. ரானடேயின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு. தேசிய சமூக மாநாடு யார் உருவாக்குனதுன்னு கேட்கலாம், ரானடே. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆழமான அறிவும் கூர்மை திறனும் கொண்ட நீதி அரசர் ரானடேயின் வழிகாட்டுதலில் பிரார்த்தனை சமாஜம் மேற்கிந்திய பகுதியில் சமூக சீர்திருத்தத்தின் செயலூக்கமிக்க மையமானது. விதவை மறுமண சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர்களுள் அவரும் ஒருவர். மேலும் தக்கான கல்விக் கழகம் எனும் இதெல்லாம் நம்ம ஆண்டோடையே பார்த்துருப்போம். சரிங்களா? 10th புக்கில் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் என்ன அமைப்பு உருவாக்குனாரு அப்படின்ற மாதிரி ஆண்டோடையே பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம அங்கேயே கொடுத்துருக்கனால நீங்கள் நோட் பண்ண தேவையில்லை. மேலும் தக்கான கழகம் எனும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றார். நாட்டுக்கு தன்னலமற்ற சேவை செய்வதற்காக எத்தகைய கல்வி அவசியமோ அக்கல்வியை இளைஞர்களுக்கு வழங்குவதை அமைப்பு நோக்கமாக கொண்டிருந்தது. ரானடே 1901 இயற்கை எழுதினார். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரானடே பார்த்திங்கன்னா 1901 இயற்கை எழுதியிருக்காரு. ஸோ இது அங்கே கிடையாது, அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. ஸோ இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தது தான். ஸோ தயானந்த சரஸ்வதியோட ஆண்டு காலம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தது தான். ஸோ இவர் பார்த்திங்கன்னா குஜராத்தை சேர்ந்த ஒரு துறவியாகும். இவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி குஜராத்தை சேர்ந்த ஒரு துறவியாகும். இது புதுசாக இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. எண்ணத்தில் இளமையிலேயே விட்டு வெளியேறினார். 17 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார். எத்தனை ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார்? 17 ஆண்டுகள். ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1863 பார்த்திங்கன்னா பல ஊர்களுக்கு சென்று தனது கருத்துக்களை போதிச்சிருக்காரு. இப்போ 1863 பார்த்திங்கன்னா பல ஊர்களுக்கு சென்று அவரோட கருத்துக்களை போதிச்சிருக்காரு. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் பார்த்திங்கன்னா சில கல்வி நிலையங்களையும் நிறுவியிருக்காரு. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் சில கல்வி நிலையங்களையும் நிறுவியிருக்காரு. 1872 பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்திச்சிருக்காரு. ஸோ எப்போ? 1872. இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருக்குது. தயானந்த சரஸ்வதி பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை எந்த வருஷம் சந்திச்சாருன்னா 1872 சந்திச்சிருக்காரு. 1875 பார்த்திங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் என்னும் தனது முக்கிய நூலை வெளியிட்டிருக்காரு. ஸோ ஆண்டு கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். இல்லாத பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1875 தான் சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை இவர் எழுதியிருக்கார். சரிங்களா? சத்யார்த்த பிரகாஷ் யாருடைய நூலுன்னு கேட்கலாம். தயானந்த சரஸ்வதி. எந்த வருஷம் எழுதியிருக்காருன்னா 1875. சரிங்களா? அவருடைய கருத்தின்படி சமகாலத்தை இந்து சமதம் சீர்கேடு அடைந்து விட்டது. ஆகவே அவர் புராணங்கள், பல கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு, பிராமண அர்ச்சகர்களின் நடவடிக்கைகள், புனித யாத்திரைகள் ஆகியவற்றை நிராகரித்திருக்காரு. விதவை திருமணத்திற்கான தடையை எதிர்த்திருக்காரு. சமஸ்கிருத மொழியில் சிறந்த புலமை பெற்றிருந்த அவர் வேதங்களை நோக்கி திரும்புக என அழைப்பு விடுத்தார். வேதங்களை நோக்கி திரும்புகன்றது யாருடைய வரின்னு கேட்கலாம். சுவாமி தயானந்தர் சரஸ்வதி. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஏனைய சீர்திருத்தவாதிகளைப் போலவே பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம் ஆகியவற்றை ஊக்குவித்திருக்காரு. சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப் பகுதிகளில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்திருக்கார். ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அங்கிருந்த கத்ரி எனப்படும் வணிக சமூகம் காலனிய காலத்தில் மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்தது. ஆனால் பஞ்சாபிலிருந்து முஸ்லீம் சீக்கியரிடையே பெருமளவில் வகுப்புவாத மோதல் நடைபெற்று வந்தது. தயானந்தரின் சுத்தி இயக்கம் இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்று பெரும் எதிர்ப்புகளை, குறிப்பாக அகமதிய இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்தித்தது. ஆரிய சமாஜம் ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாக கருதப்படுகிறது. தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளும் கல்லூரிகளும் நிறுவப்பட்டதன் மூலம் தயானந்தரின் செல்வாக்கு 20ஆம் நூற்றாண்டில் தொடர்ந்தது. ஸோ இதில் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது. அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ண இயக்கம். ராமகிருஷ்ண இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1897.
ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியதையும் அதில் வங்காளம் பார்த்திங்கன்னா தீவிரமாக பங்கேற்று நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு முன்மாதிரியாகவும் திகழ்ந்ததையும் நம் முன்னோரே கண்டோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக வங்காளத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவாக ராமகிருஷ்ண மிஷன் உதயமானது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவில் பார்த்திங்கன்னா கல்கத்தாவுக்கு அருகே தட்சிணேஸ்வர் என்னும் ஊரில் வந்து கோவிலின் ஏழை பூசாரியாக இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தோம். அவர் முறையான கல்வி கற்றவர் இல்லை, ஆனால் தீவிர ஆன்மீக வாழ்வை மேற்கொண்டவர். அனைத்து மதங்களிலும் இயல்பாக உள்ள உண்மைகள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். பல்வேறு மதங்களின் நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு சமய பணிகளை மேற்கொண்டு அம்மதங்கள் சார்ந்த நம்பிக்கைகளை சோதித்து பார்த்தார். அவரை பொறுத்த அளவில் அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்பதாகும். ஸோ இவரோட கருத்து என்னது? அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள். ஸோ இந்த கருத்து யாருடைய இதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ணருடைய பரந்த பார்வையும் இறைநிலை சார்ந்த உள்ளுணர்வையும் ஆன்மீக பெரு விருப்பமும் பெருவாரியான மக்களை கவர்ந்தன. தன் கருத்துக்களை கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஓமைகள் மூலமாக விளக்கினர். அவர் மேல் வியப்புற்ற ஒருவர் இவை அனைத்தையும் ராமகிருஷ்ண காதாமிர்தா என்னும் தலைப்பில் வந்து தொகுத்துருக்காங்க சரிங்களா. என்னது? ராமகிருஷ்ண காதாமிர்தா. ஸோ இது வந்து யாரை நினச்சி தொகுத்துருக்கான்னு கேட்கலாம் சரிங்களா. ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ அடுத்து பாருங்கள், அவருடைய சீடர்களுள் மிகவும் புகழ் பெற்றவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்த இளைஞர் யார்? நரேந்திரநாத் தத்தா. ஸோ இந்த கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இவர் படித்தான்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இவரே சுவாமி விவேகானந்தர் 1863 to 1902 சரிங்களா. ஸோ இவர் பிறந்த வருஷம் இதை நோட் பண்ணிக்கோங்க. அவர் தன் குருவின் கருத்துக்களை இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் கொண்டு சென்றார். அவருடைய கல்வியறிவும் பேச்சாற்றலும் ஆன்மீக தோற்றமும் அவருடைய வியத்தகு ஆளுமையும் அவருக்கு நாடு முழுவதும் சீடர்களை வந்து உருவாக்கியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர்களில் பலர் தேசிய இயக்கத்திலும் இணைந்தனர். விவேகானந்தர் 1893 வந்து அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற உலக சமய மாநாட்டில் பங்கேற்று அங்கு கூடியிருந்தோர் மேல் ஆழமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம 10th புக்கில் பார்த்தது தான். ஸோ 10th புக்கில் பார்க்காதது மட்டும் நான் சொல்கிறேன். அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து அந்த நோட்ஸு பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆன மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறத பாருங்கள். சுவாமி விவேகானந்தர் இளமை, தைரியம் ஆகியவற்றின் மறு வடிவமானார். இந்தியாவின் நவீன விடிவெள்ளி. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். சுவாமி விவேகானந்தர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, வாலண்டைன் சிரோல் என்பாரின் வார்த்தைகளில் தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனோடு புதிதாக பிறப்பெடுத்துள்ள தேசம் எனும் உரிமை கோரிக்கைக்கும் கண்கூடான அங்கீகாரத்தை பெற்று தந்த முதல் இந்தியர் வந்து இவர் தான் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபை. ஸோ பிரம்மஞான சபை எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு? 1875. ஸோ இந்திய அறிவுஜீவிகள் தாங்கள் மேற்கத்திய அறிவொளி மற்றும் பகுத்தறிவு இயக்கங்களால் விழிப்புணர்வு அடைந்ததாக உணர்ந்த நேரத்தில் மேலை நாடுகளின் சிந்தனையில் ஒரு சோர்வு ஏற்பட்டு அது ஆன்ம விடுதலைக்கு கிழக்கு நாடுகளை அணுகியது. இச்சிந்தனை போக்கிலிருந்தே பிரம்மஞான சபை உதயமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தேவை கிடையாது. இவ்வமைப்பு 1875 பிளாவாட்ஸ்கி அம்மையார் கர்னல் அல்கோட் ஆகியோரால் அமெரிக்காவில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இது எங்கே நிறுவப்பட்டிருக்கு? அமெரிக்காவில். இதை நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். 1879 இந்தியா வந்த அவர்கள் 1882 அமைப்பின் தலைமையிடத்தை சென்னை அடையாருக்கு வந்து மாற்றியிருக்காங்க சரிங்களா. ஸோ எந்த வருஷம்? 1882 அவங்க அடையாருக்கு மாற்றிருக்காங்க. எந்த வருஷம் அவங்க இந்தியா வந்தாங்கன்னா 1879 வந்து அவங்க அடையாருக்கு மாற்றுறதுக்கே 3 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். 1879 அந்த உறுப்பினர்கள் அதாவது இந்த அமைப்பு உருவாக்குனவங்க யார்? பிளாவாட்ஸ்கி அம்மையார், ஆல்கட் சரிங்களா. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த 2 பேரும் 1879 இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் 1882 அதோட தலைமையிடத்தை சென்னை அடையாருக்கு வந்து மாற்றியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1893 இந்தியாவிற்கு வந்த அன்னி பெசன்ட் அம்மையாரின் தலைமையில் பிரம்மஞான சபை வந்து வலுப்பெற்று
குறிப்பாக பல தென்னிந்திய ஆதரவாளர்களை இது வந்து பெற்றிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆல்கட் வந்து இறந்துருவார். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து 10th கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் தான் அந்த பிரம்மஞான சபைக்கு வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. இந்து பாரம்பரியத்தை மேற்கத்திய அறிவுஜீவிகள் ஒத்துக்கொண்டதில் அவர்கள் பெருமை கொண்டனர். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் பிரம்மஞான சபையின் கிளைகள் வந்து உருவாகியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பல முரண்பாடுகளுக்கு உள்ளானாலும் இவ்வமைப்பு இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? முற்போக்கு சிந்தனையாளரான அயோத்திதாச பண்டிதர் ஹென்றி ஆல்காட்டுடன் கொண்ட தொடர்பின் காரணமாக நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமானார். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சரிங்களா? அயோத்திதாச பண்டிதர் ஹென்றி ஆல்காட்டுடன் வந்து தொடர்பு வச்சுருந்துருக்காரு. ஸோ காரணமாக தான் நவீன பௌத்தம் வந்து அறிமுகமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஆல்காட் அயோத்திதாசரை இலங்கைக்கு அழைத்து சென்றார். அங்கு அவர் புகழ்பெற்ற மீட்புவாதிகளான அனகரிகா தர்மபாலா, ஆச்சாரிய சுமங்கல உட்பட பல பௌத்த பிட்சுகளை சந்தித்தார். ஸோ இதெல்லாம் யார் யார் சந்தித்தார்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், சத்தியசோதக் சமாஜம். ஸோ சத்தியசோதக் சமாஜன்றது நம்ம அங்கே வந்து வேறு பேரில் பார்த்துருப்போம். சரிங்களா? ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சத்தியசோதக் சமாஜ்னு கொடுத்துருக்காங்க. எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1873. சரிங்களா? இது வந்து நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். பட் இது வந்து மெயின் ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இதுவரை விவாதிக்கப்பட்ட இயக்கங்கள் பெரும்பாலும் மேல் சாதிய கருத்துப்பட்ட சமூகங்களின் மேல் அதிக கவனம் செலுத்தின. ஆனால் இது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இயக்கங்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகங்களை அணிதிரட்டி அவர்களிடம் தங்கள் கொள்கைகளை வந்து விளக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவற்றில் மிக முக்கியமான இயக்கம் தான் ஜோதிபா பூலேவின் சோதக் சமாஜம்னு சொல்லி. சோதக் சமாஜத்தை யார் ஏற்படுத்தியிருப்பா? ஜோதிபா பூலே. இது வந்து நம்ம அங்கேயே பார்த்தது தான். ஸோ ஜோதிபா பூலே எப்போ பிறந்தாங்கன்னு பாருங்கள், 1827 பிறந்திருப்பாங்க. ஸோ இது வந்து அங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே மாலி, அதாவது என்னதுன்னா தோட்ட வேலை செய்பவர். மாலினா என்ன சமூகம்னா தோட்ட வேலை செய்பவர்னு அர்த்தம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மாலின்றது என்னது? தோட்ட வேலை செய்பவர். இப்போ நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தனியாக நோட் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களில் ஜோதிபா பூலேயை பற்றி எழுதியிருப்பீங்கல்ல. ஸோ அங்கே ஒரு ஷார்ட்டாக இன்ஃபர்மேஷனாக ஏதாவது கொஞ்சம் சின்ன இடம் இருந்துச்சுன்னா அங்கனுக்குள்ளேயே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி எழுதி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா பாயிண்ட்ஸும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், தொடக்க கல்வியை கிறிஸ்துவ சமய நிறுவன பள்ளிகளில் கற்ற அவர் இடையில் கல்வியை தொடர முடியாமல் நிறுத்தியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிபா பூலே மேல் ஜாதியினர் அடக்குமுறைக்கு எதிராக வாழ்நாள் முழுவதுமான நீண்ட போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்னது? நம்ம அங்கேயே பார்த்த பாயிண்ட்ஸ் தான், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகத்தினால் வேதங்கள், மனு சங்கீதை, புராணங்கள், புத்தர், தீர்த்தங்கரர் ஆகியோரின் கருத்துக்கள், இடைக்கால பக்தி இயக்கத்தை சேர்ந்த சமய பெரியோர்கள் என மிக விரைவான வாசிப்பை வந்து இவர் வந்து மேற்கொண்டிருக்காரு. மேற்கத்திய சிந்தனைகளோடும் கிறிஸ்துவம், இஸ்லாம் ஆகிய மதங்களோடும் தன்னை பரிசயப்படுத்தி கொண்டார். ஒட்டுமொத்த பண்பாட்டையும் மரபுகளையும் பகுத்தறிவு மற்றும் சமத்துவம் ஆகிய 2 அளவுகோள்களை கொண்டு சீர்தூக்கி இவர் வந்து பார்த்திருக்காரு. சமத்துவம் எனும் கொள்கை சாதிய முறையையும் அதிகாரமிக்க குடும்ப அமைப்பையும் பெண்களின் கீழான நிலையினையும் ஒட்டுமொத்தமாக மறுக்க கோரியது. பகுத்தறிவு எனும் கொள்கை மூட நம்பிக்கைகளும் சடங்குகளும் நீக்கப்பட வேண்டும் என இவர் வந்து கோரியிருக்கார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இந்த லட்சியங்களை அடைவதற்காக சத்தியசோதக் சமாஜம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை நாடுவோர் அல்லது அங்கே பார்த்தோம் 10th புக்கில் உண்மையை நாடுவோர் சங்கம்னு பார்த்துருப்போம். இதில் உண்மையை தேடும் சங்கம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கங்க. உண்மையை நாடுவோர் சங்கம் அல்லது உண்மையை தேடுவோர் சங்கம்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? என்ற அமைப்பை எப்போ நிறுவியிருக்காங்க? 1873 நிறுவியிருக்காங்க. மக்களின் கல்வியை விடுதலைக்கான புரட்சிகரமான காரணியாக இருக்கும் என்று இங்கே வந்து கூறியிருக்காங்க. ஸோ இவர் எழுதிய முக்கிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலாம்கிரி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா அடிமைத்தனம். ஸோ இது நம்ம வந்து அங்கேயே பார்த்துருப்போம். கரெக்டாக? சமூகத்தில் பெண்களும் வறுமையில் உழல்வோரும் நசுக்கப்பட்டோருமே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள். பெண்களின் விடுதலை என்பது சமூகத்தின் ஏனைய வர்த்தங்களின் விடுதலையோடு இணைந்துள்ளது.
என்று வாதிட்டார். வர்த்தகங்களுக்கிடையேயான சமத்துவம் மற்றும் ஆண் பெண் சமத்துவத்தை முன்வைத்தார். திருமணத்தின் போது மணப்பெண்ணின் கல்வி உரிமையை ஏற்றுக்கொள்வதற்காக மணமகனை உறுதியளிக்கும்படி கூறினார். பூலே தன்னுடைய கருத்துக்களை உண்மையான போராட்டங்களாக மாற்ற விரும்பினார். மக்களுக்கு கட்டாய தொடக்க கல்வியை விவசாய வர்க்கங்களை சேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு கற்பிக்குமாறு ஆங்கில அரசாங்கத்தை பூலே வற்புறுத்தியிருக்காரு. அவர் 1851 பார்த்திங்கன்னா பூனேயில் பெண்களுக்கான ஒரு பள்ளியையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு பள்ளியையும் தனது துணைவியார் சாவத்திரியின் உதவியோடு தொடங்கியிருக்கார். சரிங்களா? ஸோ இந்த 1851 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி ஸோ இந்த பாயிண்ட்ஸை எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் அங்கே புக்கில் இருக்காது 10th புக்கில். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் இவருடைய பணிகளால் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம், மகாராஷ்டிராவில். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிபா புலே பண்டிதர் ரமாபாயை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த புக்கில் இருக்காது. கரெக்டாக பண்டிதர் ரமாபாய் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது தான். ஸோ இதையும் பார்ப்போமா? பண்டிதர் ரமாபாய் பார்த்திங்கன்னா வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பண்டிதர் ரமாபாய் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெண் விடுதலைக்காக போராடிய முன்னணி தலைவர்களுள் ஒருவர். ஸோ ஒரு எதுக்காண்டி போராடியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா பெண் விடுதலைக்காண்டி தான் போராடியிருக்காங்க. சரிங்களா? சிறந்த கல்வி பின்னணி கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர். இவர் குடும்பம் பார்த்திங்கன்னா சிறந்த கல்வி பின்னணி கொண்ட குடும்பம். அடுத்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியில் ஆழமான புலமை பெற்றிருந்ததால் அவருக்கு பண்டித சரஸ்வதி என்னும் பட்டங்களும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. பெற்றோரின் மரணத்திற்கு பின்னர் ரமாபாயும் அவருடைய சகோதரும் பார்த்திங்கன்னா நாட்டின் பல பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 1878 பார்த்திங்கன்னா அவர்கள் கல்கத்தா சென்றிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 1878 அவங்க எங்கே சென்றிருக்காங்கன்னா கல்கத்தா போயிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டிற்கு பின்னர் அவருடைய சகோதரும் காலமாயிருக்காங்க. ஸோ அவங்க பெற்றோர் இறந்ததுக்கப்புறம் அவங்க சகோதரர் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. சகோதரர் வீடு எங்கே இருக்குது? கல்கத்தாவில் இருக்குது. ஸோ எந்த வருஷம் போயிருக்காங்கன்னா 1878 போயிருக்காங்க. ஆனால் 1880 பார்த்திங்கன்னா சமூகத்தின் கீழ்மட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு வங்காளியை திருமணம் செய்து கொண்டனர். ஸோ ரமாபாய் யாரை திருமணம் செய்து கொண்டனர்? வங்காளத்தை சேர்ந்தவரை ஒருத்தவரை திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. யாருன்னா அவர் சகோதரர் காலமானதுக்கு அப்புறம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்காலத்திலேயே வேற்று ஜாதியை சேர்ந்த வேற்று மொழி பேசக்கூடிய ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும் நெஞ்சுரம் அவருக்கு இருந்திருக்கு. சொன்னது வேற்று ஜாதியை கொண்ட திருமணம் அவர் அந்த காலத்திலே செஞ்சுருக்காங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் கணவர் இறந்துடுறார். ஸோ புனே திரும்பிய அவர் ரானடே பண்டர்கர் ஆகிய தலைவர்களின் உதவியோட ஆரிய மகளிய சமாஜம் எனும் அமைப்பை ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா 10th புக்கில் இருக்காது, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? ஆரிய மகிழா சமாஜ், ஆரிய மகிழா சமாஜ்ன்ற அமைப்பை நிறுவியது யாருன்னு கேட்கலாம், பண்டிதர் ரமாபாய். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1882 300 பெண்கள் இந்த அமைப்பில் கல்வி கற்றனர். ஸோ இந்த அமைப்பில் எத்தனை பெண்கள் கல்வி கற்றனர்? 300 பெண்கள். எந்த வருஷம்? 1882. ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரானடே பண்டர்கர் பார்த்திங்கன்னா ஆகியோரின் உதவியோட கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாரதா சதன், இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா வீடற்றவர்களுக்கான இல்லத்துக்கு பேர் தான் சாரதா சதன். ஸோ எனும் அமைப்பை தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னது? ரானடே பண்டர்கரோட உதவியோட யார் தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பண்டிதர் ரமாபாய். அடுத்து பார்த்திங்கன்னா வெகு விரைவிலேயே இந்து பெண்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மதமாற்றம் செய்கிறாங்க என குற்றம் சாட்டப்பட்டதால் தனது செயல்பாடுகளை புனேவிற்கு அருகிலுள்ள கேத்கான் என்னும் இடத்திற்கு மாற்றுறாங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா இந்து பெண்களை பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மதத்திற்கு மதமாற்றம் செய்கிறாங்க, அதனால பார்த்திங்கன்னா இவங்க அமைப்பு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்புறம் பார்த்திங்கன்னா புனேவுக்கு அருகிலுள்ள கேத்கான், ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கேத்கானுக்கு இவங்க மாற்றுறாங்க, அந்த அமைப்பை மாற்றிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கு முக்தி சதன் அப்படின்றது என்னது? சுதந்திர இல்லம். ஸோ என்னது? முக்தி சதன் எனும் அமைப்பை நிறுவுறாங்க. ஸோ அந்த அமைப்புக்கு பேர் சாரதா சதன் ஒன்று நிறுவுவாங்க. அந்த அமைப்புக்கு அர்த்தம் என்னென்னா வீடற்றவர்களுக்கான இல்லைன்னு அர்த்தம். முக்தி சதன்றது சுதந்திர இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. அந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா 2000 பெண்களும் குழந்தைகளும் தங்கியிருக்காங்க. அவர்களை
சுயசார்புடையவர்களாக மாற்றுவதற்காக தொழிற்பயிற்சியும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாயை பற்றி 10th புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பண்டித ரமாபாயில் நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண குரு. நாராயண குரு பார்த்தீங்கன்னா கேரளா மையத்தை மையமாக கொண்ட ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் உயர் ஜாதியினருக்கும் தாழ்த்தப்பட்ட வர்த்தகருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளிலிருந்து இது வந்து தோன்றியிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தது தான். இந்த இயக்கத்தை தோற்றுவித்த ஸ்ரீ நாராயண குரு கல் இறக்குவதை தொழிலாக கொண்ட கேரளத்து ஈழவ சமூக இயக்கத்தின் ஈட்டி முனையாக இவர் வந்து விலகியிருக்கார். ஸோ இவரோட தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் இறக்குவது. ஸோ இது வந்து அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஈழவர்கள் கேரளா மக்கள் தொகையில் தனி பெரும்பான்மையாக 26 விழுக்காடு வந்து உள்ளனர். எனது ஈழவர்கள் கேரளா மக்கள் தொகையில் எத்தனைனா 26 விழுக்காடு இருக்காங்களா, அதாவது 26% வந்து கேரளா மக்களில் இருக்காங்க. சரிங்களா? கேரளாவில் ஈழவர்கள் கேரளா மக்கள் தொகையில் வந்து இருக்காங்க. குரு தர்ம பரிபாலன யோகம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அமைப்பை வந்து நிறுவனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண குரு. ஸோ இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு பொதுப்பள்ளிகளில் சேர்வதற்கான உரிமை, அரசு பணிகளில் அமர்த்தப்படுதல், சாலைகளை பயன்படுத்துவதற்கான கோவில்களுக்குள் செல்வதற்கான உரிமை. ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் பிரதிநிதித்துவம் போன்ற பிரச்சனைகளை கையில் எடுத்தல். ஸோ இந்த 4 தான் இவ்வியக்கம் வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தது தான். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பாருங்கள். கவிஞர் குமாரன் ஆசான், டாக்டர் பல்பு, சகோதரன் ஐயப்பன் போன்றோர் மகத்தான ஆளுமைகள் இயக்கத்திலிருந்து தோன்றி கேரள சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவதில் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்துவதாக சொல்கிறாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா குமாரன் ஆசான், டாக்டர் பல்பு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சகோதரன் ஐயப்பன்றது இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்காரு, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா நாராயணகுரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1857 பெருங்கிளர்ச்சியும் அது ஆங்கிலேயரால் கொடூரமாக அடக்கப்பட்டதும் தெற்காசிய முஸ்லீம்களின் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தின 1857 எழுச்சிக்கு முஸ்லீம்களே காரணம் என்று ஆங்கிலேயர் சந்தேகித்த நிலையில் முஸ்லீம்களும் காலனிய நவீனமும். ஸோ இந்த பாயிண்டோட நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1857க்கு யார் காரணம்? முஸ்லீம் தான் காரணம்னு யார் நினச்சிருக்காங்கன்னா ஆங்கிலேயர் வந்து நினச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் அலிகார் இயக்கம். ஸோ அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னது? அலிகார் இயக்கம். இது அங்கேயே பார்த்துருப்போம். அலிகார் இயக்கம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? 1875. ஸோ யாரால் தொடங்கப்பட்டுச்சுன்னா சையது அகமது கானால். ஸோ இது வந்து நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். மேற்கத்திய அறிவியல் கல்விக்கும் குரானின் போதனைகளுக்கும் இடையே ஒத்திசைவை ஏற்படுத்த அவர் வந்து விரும்பியிருக்கார். என்னது? அறிவியல் கல்விக்கும் குரானின் போதனைகளுக்கும் இடையேயான ஒத்திசைவை ஏற்படுத்தி விரும்பியவர் யாருன்னு கேட்கலாம். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய பத்திரிகையான தத்கிப் உல் அக்லுக், இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் குறிக்கும். ஸோ இந்த பாயிண்ட் அங்கே இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மேம்படுத்துதல்ன்ற மாதிரி அர்த்தம் சொல்கிறாங்க. இது மூலம்தான், இந்த பத்திரிகை மூலம்தான் அவருடைய கருத்துக்கள்லாம் பரப்பப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். சரிங்களா? 10th புக்கில் இருக்காது. அலிகார் இயக்கத்தின் கொள்கைகள் முஸ்லீம்கள் இஸ்லாமின் மேல் கொண்டிருக்கும் பற்றினை பலவீனப்படுத்தாமல் நவீன கல்வியை வந்து அவர்களிடம் பரப்புதல் சொல்லியிருக்காங்க. பர்தா முறை, பலதாரம் மனம், கைம்பெண் மறுமணம், விவகாரத்து போன்றவற்றோடு தொடர்புடைய சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற கொள்கைகளை கொண்டிருந்தது. சையத் அகமது கானின் கல்வி குறித்த திட்டம் தொடக்கத்திலிருந்தே ஆங்கில வழி கல்வியின் சாதக அம்சங்களை வலியுறுத்தி கூறியதுன்னு சொல்கிறாங்க. இயற்பியல் அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்வதன் மூலமும் இருமொழி பத்திரிகை ஒன்று நடத்துவதன் மூலமும் மேற்கத்திய அறிவியலை அறிமுகம் செய்வதற்காக 1864 அவர் அறிவியல் கழகம் எனும் அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கார். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். 1864 அவர் வந்து என்ன கழகம் ஏற்படுத்தினாங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? அதாவது அறிவியல் கழகம் எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்கன்னு கேட்கலாம், இல்லை வருஷத்தை கொடுத்து ஸோ அவர் ஏற்படுத்தின அமைப்பு என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதே ஆண்டில் காஜிப்பூரில் நவீன பள்ளி ஒன்று ஏற்படுத்தியிருக்கார். ஸோ நவீன பள்ளி எந்த ஊரில் ஏற்படுத்தியிருக்காரு? காஜிப்பூரில். ஸோ இதுவே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். 1868 முஸ்லீம் பார்த்திங்கன்னா மக்களிடையே நவீன கல்வியை தொடங்குவதற்காக பல மாவட்டங்களில் கல்விக் குழுக்கள் அமைக்கப்படுவதை வந்து ஊக்கப்படுத்தியிருக்காங்க. 1869 to 70 பார்த்திங்கன்னா அவர் ஐரோப்பியா சென்றபோது முஸ்லீம்களுக்காக ஒரு மாபெரும் கல்வி நிறுவனம் என்ற
தனது வாழ்நாள் பணிக்கான திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கார். ஸோ எந்த வருஷம்னா அந்த 2 வருஷன்றது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், முஸ்லீம்களிடையே ஆங்கில கல்வியை பரப்புவதற்காக 1875 பார்த்தீங்கன்னா அலிகாரில் ஒரு நவீன முகமதிய பள்ளியை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ என்னது, முஸ்லீம்களிடையே ஆங்கில கல்வியை பரப்புவதற்காக 1875 வந்து நவீன பள்ளி ஏற்படுத்தியிருக்காரு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1877 பார்த்தீங்கன்னா முகமதியன் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை வளர்ச்சி பெற்றது. ஸோ இது வந்து என்னது, அந்த நவீன பள்ளி தான் 1877 பார்த்தீங்கன்னா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய மறைவிற்கு பின்னர் இக்கல்லூரி ஒரு பல்கலைக்கழகமாக வந்து வளர்ந்திருக்கு. இதுவே முஸ்லீம் அரசியல் தலைவர்களையும் அறிவுஜீவிகளையும் உருவாக்கும் மையமாக திகழ்ந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய முஸ்லீம்களிடையே தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்காக 1886 பார்த்தீங்கன்னா சையத் அகமது கான் ஆங்கிலேய கீழே கல்வி மாநாட்டை தொடங்கினார். ஸோ இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன தொடங்கினாருன்றது ரொம்ப முக்கியம், யார் தொடங்கினாருன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா. சமய சட்டங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை அவர் வந்து எதிர்த்திருக்காரு. மாறி வரும் கால சூழலுக்கு ஏற்றவாறு பகுத்தறிவு சிந்தனையின் வெளிச்சத்தில் குரானில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களுக்கு புதிய விளக்கங்கள் வந்து இவர் வந்து கொடுத்துருக்காரு. என்னது, புதிய விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று இவர் வந்து கேட்டிருக்காரு. இந்திய முஸ்லீம் மதத்தை தாராளமாகி புதிய சிந்தனைகளுக்கும் விளக்கங்களுக்கும் ஏற்புடையதாய் மாற்றும் முயற்சியை மேற்கொண்டார். இம்முயற்சியில் வைதிக இறையியலாளர்களின் தீவிர தாக்குதல்களை அவர் உடனடியாக எதிர்கொள்ள நேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அகமதியா இயக்கம். ஸோ அகமதியா இயக்கம் இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சரிங்களா, 10th புக்கில் இருக்காது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அகமதியா இயக்கம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சுன்னா 1889 தொடங்கப்பட்டுச்சு. 1889 பார்த்தீங்கன்னா மிர்சா குலாம் 1889 மிர்சா குலாம் அகமது என்பவரால் உருவாக்கப்பட்ட இவ்வியக்கம் ஒரு மாறுபட்ட போக்கை ஏற்படுத்தப்பட்டது. ஸோ மிர்சா குலாம்ன்ற அகமது சரிங்களா, மிர்சா குலாம் அகமதுன்றவர் தான் 1889 அகமதியா இயக்கம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கார். ஸோ அகமதியா இயக்கம் யாரால் ஏற்படுத்தப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம், எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து புக்கில் இருக்காது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இவர் பிறந்த வருஷம் இறந்த வருஷம் கொடுத்துருக்காங்க, அவரோட வாழ்நாள் காலமும் நோட் பண்ணிக்கோங்க. குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கூறிய அவர் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று கூறி சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கார் சரிங்களா. தீர்க்கதரிசின்னு அவரே கூறியிருக்காரு. அவரது கூற்று மதமாற்றத்திற்கு எதிரானது என மைய நீரோட்ட இஸ்லாமியர் வந்து கருதியிருக்காங்க. ஆனாலும் பலர் அவருடைய கொள்கைகளுக்கு வந்து மாறியிருக்காங்க. அவருடைய முக்கிய பணி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களும் இஸ்லாமுக்கு எதிராக வைத்த விவாதங்களை எதிர்கொண்டு மறுத்ததாகும் சரிங்களா. அவருடைய முக்கிய பணி என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நெறிமுறைகளில் அகமதியா இயக்கம் பழமைவாத கண்ணோட்டத்துடனே பலதார மனம், பெண்கள் முத்திரை அணிவது போன்றவற்றையும் விவாகரத்தை பொறுத்தமட்டில் பழமையான விதிகளையும் பின்பற்றியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தியோபந்த் இயக்கம். ஸோ தியோபந்த் இயக்கம் நம்ம அங்கேயே பார்த்தது தான். எந்த வருஷம் 1886 முஸ்லீம் கல்வியாளர்களில் வைதிக பிரிவை சார்ந்தவர்களால் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு மீட்டெடுப்பு இயக்கம் தான் என்னது இந்த இயக்கம் சரிங்களா. மீட்டெடுப்பு இயக்கமாக 2 நோக்கங்களுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நோக்கம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குரானின் தூய்மையான கருத்துக்களையும் ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இது புக்கில் கிடையாது, 10th புக்கில் கிடையாது சரிங்களா. ஸோ இந்த மீட்டெடுப்பு இயக்கம் பார்த்திங்கன்னா 2 நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்று குரானின் தூய்மையான கருத்துக்களையும் ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தலுக்காக தான் இந்த இது உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஜிஹாத்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா புனித போர்னு அர்த்தம் எனும் உத்வேகத்தை உயிரோட்டமுடையதாக வைத்திருப்பது தான் இந்த அமைப்போட நோக்கம் சரிங்களா. இது வந்து அங்கே புக்கில் கிடையாது. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வியக்கம் நிறுவன வடிவம் பெற்று சரண்பூருக்கு அருகேயுள்ள தியோபந்த் என்னும் இடத்தில் முகமது காசிம் நானோதேவி சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் அங்கே கிடையாது. ஸோ அதனால் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரஷீத் அகமது கங்கோத்ரி. ஸோ இது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1828 to 1905. ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆகியோரால் முஸ்லீம் சமூகத்திற்காக இது வந்து சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் நோக்கத்தில் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அலிகார் இயக்கத்தின் நோக்கங்களான மேலை கல்வியின் மூலம் முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா தன் நலனை மேம்படுத்துதல், ஆங்கில ஆட்சியை ஆதரித்தல் ஆகியவற்றிற்கு எதிராக இஸ்லாமிய சமூகத்தாரிடையே சமய புத்துயிர்ப்பை ஏற்படுத்தல் என்பதனை நோக்கமாக இது வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. தியோபந்தில் ஒடுக்கப்பட்ட
குறிப்பானைகள் செவ்வியல் இஸ்லாமிய மரபுகளை பின்பற்ற வேண்டும் என்பதே இதனுடைய கருத்தாக இருந்திருக்கு. சரிங்களா? வாலி அல்லாஹ் சிந்தனை பள்ளியை சேர்ந்த இறையியலாளர்களால் 1867 பார்த்தீங்கன்னா தியோபந்தில் இறையியலாளர் கல்லூரி ஒன்று நிறுவப்பட்டிருக்கு. ஸோ எந்த வருஷம் 1867, இது புக்கில் கிடையாது. சரிங்களா? 10th புக்கில் கிடையாது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 1867 இறையியல் கல்லூரி ஒன்று நிறுவப்பட்டிருக்கு. அவர்களுள் மிக முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசிம் நானோதேவி. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களும் ஆரிய சமாஜம் முன்வைத்த வாதங்களுக்கு எதிர்வாதங்கள் வைப்பதில் இவர் முக்கிய பங்காற்றியிருக்கார். சரிங்களா? ஸோ என்னது, கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களும் ஆரிய சமாஜமும் முன்வைத்த கருத்துக்களுக்கு எதிராக தான் இவருடைய கருத்துக்கள் இருந்திருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நட்வத் அல் உலாமா. சரிங்களா? ஸோ இந்த தான் பாருங்கள், தியோபந்தை காட்டிலும் குறைந்த அளவு பழமைவாத போக்குடைய அதே சமயம் நவீன காலத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஈடுகொடுத்த இயக்கம் தான் என்னது, இந்த இயக்கம். சரிங்களா? இவ்வியக்கம் 1894 லக்னோவில் சிப்லி நுமானி எனும் வரலாற்று ஆசிரியராலும் வேறு சில அறிஞர்களாலும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது 10th புக்கில் கிடையாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நவீன மேற்கத்திய கல்வியின் வருகையை தொடர்ந்து வந்த இறைமறுப்பு கொள்கை, லோகாயுதவாதம் ஆகியவற்றை எதிர்கொள்ள அறிவார்ந்த முறையில் சமயத்திற்கு விளக்கமளிப்பதை நோக்கமாக இது கொண்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி மஹால். ஸோ மூன்றாவதாக புகழ்பெற்ற ஆனால் மற்றவர்களை காட்டிலும் காலத்தால் மூத்த இச்சிந்தனை பள்ளி லக்னோவில் உள்ள ஃப்ராங்கி மஹாலில் இது உருவானதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட்டு 10th புக்கில் கிடையாதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. மற்ற இரண்டை போலல்லாமல் ஃப்ராங்கி மஹால் பள்ளி சூப்பியஸ்தை மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் அறிந்து கொள்வதற்கான களமாகவும் இது ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்கிறாங்க. மற்றொரு மரபு சார்ந்த இயக்கம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹதீத் அல்லது நபிகள் நாயகம் கூறியவற்றை அப்படியே இவங்க பின்பற்றுவாங்களாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ யாரு கூற்றை பின்பற்றினாங்கன்னு கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்சி சீர்திருத்த இயக்கம். ஸோ இது நம்ம 10th புக்கிலே பார்த்துருப்போம். தங்கள் தாயகமான பாரசீகத்தில் அடக்குமுறைக்கு உள்ளானதால் ஜொரஸ்ட்ரியர்கள் 19ஆம் நூற்றாண்டில் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் தான் இவங்க பார்த்திங்கன்னா குடியேறியிருக்காங்க. ஒரு வணிக சமூகமாக அவர்கள் நூற்றாண்டுகளின் போக்கில் செல்வ செழிப்படைந்திருக்காங்க. நெருக்கமாக பிணைக்கப்பட்ட சமூகத்தையும் 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த காற்று தழுவ தவறவில்லை. 1851 பார்த்தீங்கன்னா கல்வி பயின்ற பார்சிகள் அடங்கிய குழுவானது ரக்னுமைன் மஜ்தனஸ் சபான்ற ஒன்றை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ரக்னுமை மத்தியஸ்னன் சபான்ற ஒன்றை ஏற்படுத்தியிருக்காங்க. சமய சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை பார்சிகளின் சமூக நிலைகளை மேம்படுத்தவும் ஜொராஸ்ட்ரிய மதத்தின் தூய்மையை மீட்டெடுக்கவும். ஸோ இந்த ஜொராஸ்ட்ரிய மதம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பார்சி சீர்திருத்தம் எந்த மதத்தை பின்பற்றுதுன்னா எந்த மதத்தை மீட்டெடுக்க கஷ்டப்பட்டுருக்குதுன்னா ஜொராஸ்ட்ரிய மதம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வியக்கம் நவ்ரோஜி பர்தோன்ஜி தாத்தாபாய் நவ்ரோஜி காமா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெங்காலி ஆகியோரை தலைவர்களாக கொண்டிருந்தது. ஸோ இந்த தலைவர்கள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நவ்ரோஜி பர்தோன்ஜி, தாத்தாபாய் நவ்ரோஜி, காமா, பெங்காலி. சரிங்களா? சீர்திருத்தம் பற்றிய செய்திகளை பரப்புவதற்காக ராஷ்ட் கோத்தார் என்னும் செய்தித்தாளை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா உண்மை விளம்பின்னு அர்த்தம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மத நடவடிக்கைகளும் சடங்குகளும் சீர்திருத்தப்பட்டன. பார்சி மதத்திற்கு மறு விளக்கமும் தரப்பட்டது. சமூக தளத்தில் பார்சி பெண்களின் நிலைமையை மேம்படுத்துவதற்காக கல்வி கற்பித்தல், பர்தா முறையை நீக்குவது, திருமண வயது வரம்பை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ படிப்படியாக பார்சிகள் இந்திய சமூகத்திலேயே அதிக அளவு மேற்கத்திய மயப்பட்ட பிரிவினராக இது மாறி இருக்கிறன. ஸோ தேசிய இயக்கத்திலும் இந்தியாவை தொழில்மயம் ஆக்கியதிலும் அவர்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்க்குங்க சீக்கிய சீர்திருத்த இயக்கம். ஸோ இதுவும் நம்ம அங்கேயே பார்த்ததா. 19ஆம் நூற்றாண்டில் மேலெழும்பிய பகுத்தறிவு முற்போக்கு அலைகள் சீக்கியரையும் தொட்டு தழுவின. 1873 பார்த்தீங்கன்னா சிங் சபா இயக்கம் 2 முக்கிய நோக்கங்களுக்காக உருவானது. ஸோ சிங் சபா எந்த வருஷம் உருவானது? 1873 2 நோக்கங்களுக்காக உருவானது. அந்த 2 நோக்கங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கியருக்கு கிடைக்க செய்தல், கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் மதமாற்ற நடவடிக்கைகள், இந்து மீட்டெடுப்பு இயக்கவாதிகள் நடவடிக்கைகள் ஆகியவற்றை எதிர்கொள்வது. சரிங்களா?
அகாலி இயக்கம் சிங் சபா இயக்கத்தின் கிளை இயக்கம். ஸோ அகாலி இயக்கம் தான் என்னது, சிங் சபா இயக்கத்தோட கிளை இயக்கம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகாலி இயக்கம் பார்த்தீங்கன்னா சீக்கிய குருத்வாராவை ஊழல் மிகுந்த உதாசி மகந்த் என்றறியப்பட்ட மத குருமார்களின் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுவிப்பதை நோக்கமாக கொண்டது. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து அரசு 1922 பார்த்தீங்கன்னா சீக்கியர் குருத்வார சட்டத்தை 1925 வந்து திருத்தப்பட்டது இந்த சட்டம். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 10th புக்கில் கிடையாது. ஸோ குருத்வார சட்டத்தை வந்து இயற்றியது. அதன்படி சீக்கிய குருத்வார சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி என்னும் கீழ் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சீர்திருத்தவாதிகள். இதில் பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள் பற்றியும் அயோத்திதாசரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேயே பார்த்தது தான். ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நாம் முன்னோர் பார்த்தபடி வட இந்திய சீர்திருத்த இயக்கங்கள் தமிழகத்தின் மீது தங்கள் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. பிரம்ம சமாஜமும் ஆரிய சமாஜமும் தமிழகத்தில் கிளைகளை பெற்றிருந்திருக்காங்க. கேசவ் சந்திரசன் சென்னைக்கு வருகை தந்து உரையாற்றியிருக்காரு. ஆனால் தமிழகம் தனக்கே உரித்தான சீர்திருத்த இயக்கங்களை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ ராமலிங்க அடிகள் வருஷம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ராமலிங்க அடிகள் எங்கே பிறந்திருக்காரு? சிதம்பரத்திற்கு அருகே ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தன் இளமை காலத்தில் சென்னையில் வாழ்ந்திருக்காரு. முறையான கல்வியை பெறாத அவர் பெரும் புலமையை வெளிப்படுத்தியிருக்காரு. தேவார திருவாசக பாடல்களால் ஈர்க்கப்பட்டு அவர் மனமுருகும் பாடல்களை சொந்தமாக வந்து இயற்றியிருக்காரு. அவருடைய காலத்தில் சைவ சமயமானது திருவாடுதுறை, தர்மபுரம், திருப்பனந்தாள் போன்ற சைவ மடங்களின் ஆதிக்கத்தில் இருந்தது. ஸோ இந்த மடங்கள்லாம் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு கேட்கலாம். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது 10th புக்கில் கிடையாது. சரிங்களா? ராமலிங்க அடிகளின் பாடல்கள் முற்போக்கு சிந்தனைகளை கொண்டிருந்திருக்கின. அவர் மதவெறியையும் பகுத்தறிவற்ற தன்மையையும் கண்டனம் செய்தார். உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலைக்கு ஆட்பட்ட அவர் அனுபவங்களை தனது பாடல்களில் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ வடலூரில் வந்து இந்த இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது வந்து நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். சத்திய தர்மசாலையை வடலூரில் வந்து நிறுவியிருக்காரு. அடுத்து 1860 பார்த்திங்கன்னா பஞ்சங்களும் கொள்ளை நோயும் ஏற்பட்ட போது ஜாதி மத வேறுபாடின்றி இவர் வந்து உணவளித்திருக்கார். சரிங்களா? ஸோ எந்த வருஷம் பஞ்சம் ஏற்பட்டுச்சு? 1860. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்துக்கடுத்து பார்த்திங்கன்னா சத்தியஞான சபா எனும் அமைப்பையும் இவர் வந்து நிறுவியிருக்கார். ஸோ இதெல்லாம் நம்ம 10th புக்லேயே பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இவருடைய சீடர்கள் அவருடைய பாடல்களை திரட்டி திருவிருப்பா எனும் பெயரில் 1867 வந்து வெளியிட்ட போது மோதல் உச்சத்தை எட்டியது. ஸோ திருவருட்பன்றது எப்போ வெளிவந்தது அங்கே இருக்காது, 10th புக்கில் இருக்காது. ஸோ இந்த வருஷத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ திருவருட்பா பார்த்திங்கன்னா அவருடைய சீடர்கள் தான் அந்த பாடல்கள்லாம் திரட்டி வெளியிட்டிருப்பாங்க. எந்த வருஷம்னா 1867. இலங்கையை சேர்ந்த வைதிக சைவர்கள் சீர்திருத்தவாதி ஆறுமுக நாவலரின் தலைமையில் இதை வந்து தொடர்ந்திருக்காரு. ஸோ அந்த பையனை நோட் பண்ணிக்கோங்க, அங்கே இருக்காது. தெய்வ சிந்தனை என கூறி இவருக்கு எதிராக கட்டுரை எழுதும் போரில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இறுதியில் ராமலிங்க அடிகளின் பணி அங்கீகரிக்கப்பட்டது. அவருடைய எழுத்துக்கள் உலகளாவிய சிந்தனைகளை தோண்டி சைவ சமயத்துக்குள் இருக்கும் பிரிவினைகளை வந்து மதிப்பிழக்க செய்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பௌத்தத்தின் மீட்டுருவாக்கமும் அயோத்திதாச பண்டிதரும். ஸோ முந்தைய பாடங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டபடி பௌத்தம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2வது 1000 ஆண்டின் தொடக்கத்திலேயே முற்றிலுமாக துடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த சீர்திருத்தவாதி யார்? அயோத்திதாச பண்டிதர். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ அடுத்து சீவக சிந்தாமணி, மணிமேகலை ஆகிய இரண்டும் முழுமையாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த பின்னணியில் முக்கியமான ஆளுமை அயோத்திதாச பண்டிதர் ஆவார். ஸோ இந்த எந்த வருஷம் வெளியிடப்பட்டது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது வந்து அங்கே 10th புக்கில் இருக்காது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சீவக சிந்தாமணி 1887 வெளியிடப்பட்டது. மணிமேகலை 1897 வெளியிடப்பட்டது. சரிங்களா? ஸோ 1845 to 1914 அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? ஒரு சுதேசி மருத்துவராக தொழில் செய்தாலும் ஸோ இந்த வருஷம் வந்து இவரோட வருஷம் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் பார்த்திங்கன்னா மருத்துவ தொழில் செய்ததாலும் அவர் பல்வேறு துறைகளில் புலமை பெற்றிருந்திருக்காரு. பிரம்மஞான சபையை சேர்ந்த ஹென்றி ஆல்காட்டின் செல்வாக்கிற்கு வந்து இவர் வந்து உள்ளாயிருக்கார். சரிங்களா? இது வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ 1890 ஆதி திராவிடர்களுக்கிடையே இயக்கத்தை தொடங்கிய அவர் ஆதி திராவிடர்களை உண்மையான பௌத்தர்கள் என்றும் வேத பிராமணியத்தை எதிர்த்ததன் விளைவாக அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டனர். ஸோ இந்த லைனை எழுதிக்கங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனது கருத்துக்களை மெய்ப்பிப்பதற்காக தமிழ் செவ்வியல் இலக்கங்களையும் பிறவற்றையும் மறுவாசிப்பு செஞ்சுருக்காரு. மக்கள் பௌத்த மதத்திற்கு பார்த்திங்கன்னா மாறுவதை அவர் வந்து ஊக்குவிச்சிருக்காரு. அவர் கொள்கையை வட தமிழக பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் வந்து பின்பற்றியிருக்காரு. கோலார் தங்கவயல் பணியாற்றிய தொழிலாளர்கள் பலர் இவரது கொள்கையை வந்து பின்பற்றியிருக்காங்க. இவ்வியக்கத்தில் சிங்காரவேலரும் லட்சுமி நரசும் முக்கிய பங்கு வகித்தனர். ஸோ இந்த 2 பேரையும் நோட் பண்ணிக்கோங்க.
அயோத்திதாச பண்டிதர் 1908 பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன்றதை எழுதியிருப்பார் சரிங்களா. பின்னர் தமிழன் என்ற பெயரில் வாராந்த பத்திரிகை ஒன்றை வந்து தொடங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இயற்கை எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இயற்கை எழுதும் காலம் வரை அதை வந்து நடத்தியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான். ஸோ கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களில் பாருங்கள், இடைக்கால இந்தியாவை சேர்ந்த முஸ்லீம் மன்னர்களைப் போலவே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் இந்திய மக்களின் மத விஷயங்களில் நடுநிலை கொள்கையை பின்பற்றியது. அதற்கான காரணம் போர்த்துகீசரின் கட்டாய மதமாற்ற முயற்சிகளே அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் என அவர்கள் நம்பினர். அதன் விளைவாக கம்பெனி தனது ஆட்சிக்கு உட்பட்ட சமய பரப்பளவு நுழைவதற்கு தடை விதித்து. ஸோ இதெல்லாம் தேவை கிடையாது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 1793 பாப்டிஸ்ட்களான வில்லியம் கேரி, ஜான் தாமஸ் ஆகிய இருவரும் சமய பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில் இந்தியா வந்தனர். ஸோ எப்போ 1793. ஸோ இந்த 2 பேரையும் நோட் பண்ணிக்கோங்க. சமய பரப்பு நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் டேனியர்களுக்கு சொந்தமான கல்கத்தாவிற்கு வடக்கேயுள்ள சொராம்பூரில் வந்து தங்கியிருந்திருக்க. ஸோ என்னது, டேனியர்களுக்கு சொந்தமான வடக்கேயுள்ள சொராம்பூரில் வந்து தங்கியிருந்திருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. கேரி வேறு சமய பரப்பாளரான ஜோசுவா மார்ஸ்மேன், வில்லியம் வார்டு ஆகியோருடன் இணைந்து 1799 செராம்பூர் சரிங்களா, சொராம்பூர் கிடையாது, செராம்பூர் மிஷன் என்னும் அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ சொராம்பூர் என்னும் மிஷன் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னு கேட்கலாம் சரிங்களா. செராம்பூர் மத பரப்பாளர்களே முதலாக இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி பணியாளர்கள் ஆவார். இவர்களை தொடர்ந்து சீர்திருத்த கிறிஸ்துவ சமயத்தின் பல பிரிவுகளை சேர்ந்த மத பரப்பாளர்கள் இந்தியா வந்து வந்திருக்கதா சொல்கிறாங்க. செராம்பூர் பார்த்திங்கன்னா மத பரப்பாளர்களின் வருகைக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக பல கிறிஸ்துவ மத பரப்பு நிறுவனங்கள் போர்த்துகீசிற்கு சொந்தமானது என்னது, கோவா, மலபார் கடற்கரை பகுதிகளிலும் சோழ மண்டல கடற்கரை பகுதிகளிலும் செயல்பட்டதாக சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதமாற்றம் செய்யப்பட்ட நபர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருந்தது. விரிவான பெருமளவிலான மதமாற்ற நடவடிக்கைகள் 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கின. ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், கிறிஸ்துவ இயக்கங்களின் முக்கியத்துவம். ஸோ இதில் ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்தளவுக்கு கிடையாது சரிங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு 11th புக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். என்னதுன்னா 11th எத்திக் புக்ஸில். ஸோ இதே கான்செப்ட் தான், இதே ஹெட்டிங் தான் அங்கேயும் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது அங்கேயும் இருக்கும், ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் சரிங்களா. 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்க அந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். ஏன்னா அதை நிறையா பாயிண்ட்ஸ் அங்கே வந்து முக்கியமாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க சரிங்களா. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்லியிருக்க. இப்போ 10th புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் 10th புக்கில் இல்லை, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ 10th புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இங்கே இருக்கிறத எடுத்து நீங்கள் அங்கே போய் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் வந்து இருந்த மாதிரி நீங்கள் வந்து கவர் பண்ணி எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 11th எத்திக்ஸ் புக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.